சிஸ்டர்லாம் வந்து ஜப்பானுக்கு போனாங்க. ஜப்பானுக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜர்க்கின்லாம் வாங்கினாங்க. பட் வெயிட்டின் காரணத்தினால அவங்களால எடுத்துக்க முடியல. சரி வாங்கி ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, கொடைக்கானலில் ஸ்டைலாக போட்டுப்போமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் வந்த உடனே நினைக்கிறேன். ஹாப்பியா? செம ஹாப்பி. கொடைக்கானல் வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனதுல தான் ஒரு திருப்தி. கொடைக்கானல் வந்த திருப்தியோட இங்க வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போனதுல பயங்கர திருப்தி. அட்டு அப்பா பிரியாமாவெல்லாம் யார் எழுப்புறது? நான் ஏன் எழுப்புறேன், நீங்க தான் எழுப்பணும். You give man, why me? சரி நாங்கள் வச்சு பரவாயில்ல, 2 க்ளவுஸோட முடிச்சிட்டோம். அங்கே ஒரு வயசு பாருங்க. என்னடா பெரிய லண்டனு. கொடைக்கானல் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அருண் எங்கடா வந்திருக்கிறோம்? சாப்பிட்றதுக்கு தெரியுது எங்கே வந்திருக்கோம். ஹோட்டல் கோட்டை. ஐயோ அருண் கேமரா ஃபுல்லாக மிஸ்ட் இருக்குதுடா. போமா என்ன நடுங்கிட்டு உட்காந்துக்கிறா கார்த்தி? என்ன குளிருதா? கும்பிடுசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். ஹலோ இது யாரா குள்ள யார்? என்ன இருமல்? அதுக்குள்ளேயே இருமலா? உசு உசுங்குது. ஓகே பொங்கலாம் வருது. எங்களை காட்டுங்க. முன்னாடி உள்ள போலாமா? 3, 2, 1. நடுங்குது. எப்படி நடுங்குது மக்களே, இவங்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க பாருங்க. ஹலோ, கொடைக்கானல்ல சில்லுன்னு என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எங்களுக்கு என்ன சாப்பிட்டு வச்சிருக்கீங்க? சப்பாத்தி. சூப்பர். சாப்பிடலாமா? அதாவது என் கண்ணு முன்னாடி எனக்கு ஆவி பறக்க. ஆனா நான் 2 வாய் எடுத்து வைக்கிறேன், அப்படியே கண்ணு முன்னாடி. ஹலோ ஹாய், ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க அருண். என்ன குளிர்? எனக்கெல்லாம் குளிராதுன்னு சொன்னேன். அங்கே பாருங்க, லண்டன்லேருந்து ரிட்டன் குயின். இது கடைசியாக அந்த நியூசிலாண்டில் குளிருக்கு போட்டிங்கல்ல? என்னோட சிஸ்டர்லாம் வந்து ஜப்பானுக்கு போனாங்க. ஜப்பானுக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜர்க்கின்லாம் வாங்கினாங்க. பட் வெயிட்டின் காரணத்தினால அவங்களால எடுத்துக்க முடியல. சரி வாங்கி ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, கொடைக்கானலில் ஸ்டைலாக போட்டுப்போமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் வந்த உடனே நினைக்கிறேன். குளிர் தாங்க முடியாமல் க்ளவுஸ் வாங்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா ஓடுது. ஐயோ சீக்கிரம் கொடுங்க க்ளவுஸை அப்படின்னு. என்ன விஷயம்? அவ்வளோ தேவை இருக்கா? க்ளவுஸ் தாங்க முடியா குளிர்? இவ்வளோ டைட்டாக இருக்கு. எப்படி வேணும்? அவ்வளோ டைட்டாக தான் இருக்குமாண்ணா? அந்த ஒரு பாம் மாதிரி டிசைன் இருக்கும்ல, பாம்பாமா? அது எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி போட்டேனே இங்க. ஓ ஆமாம். பேங்க்கு கொள்ளடி வரும். ஏய் என்னடி ட்ரெஸ் போட்டிருக்க? இது பேர் என்ன? நல்லா இருக்கா? க்ளவுஸை காட்டு. ஹாய் காட்டு க்ளவுஸில். ஹாய். என்னோட புது க்ளவுஸ் சொல்லு. புது க்ளவுஸ் அடி. சூப்பர். ஏய் இங்கே காட்டு நவீனன். ஹாய் ஹாய். வாங்க சலோ சலோ. வாங்க வாங்க வாங்க. என்ன ஒரே பர்ச்சேஸா? ஆமா, ஃபுல் ஆன் பர்ச்சேஸ். டன். வின்டர் ஷாப்பிங் டன். ஓகே, வின்டர் ஷாப்பிங்கா? ஸோ ஹாப்பியா? செம ஹாப்பி. கொடைக்கானல் வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனதுல தான் ஒரு திருப்தி. கொடைக்கானல் வந்த திருப்தியோட இங்க வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போனதுல பயங்கர திருப்தி. கடையுமா? ஸோ நாங்கள் எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிம்பன்னா பேக் ஹவுஸ். எக்கச்சக்க கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஓகே. ஸோ வந்து இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு பிடிச்சது சொன்னீங்கன்னா அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கிக்கலாம். டன். கொடைக்கானல் நைட் லைஃப் இப்படி தான் இருக்கும் ஊருக்குள்ளே. ஸோ குட் மார்னிங் மக்களே. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த 2 ஏஞ்சிருச்சு. ஏய் என்னடி பண்றீங்க? குட் மார்னிங் டி. குட் மார்னிங். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அவ்வளவுதான், டாஸ்க் கம்ப்ளீட்டட். அடுத்த ஆளு. ஏய் இந்த ரூம்ல இன்னும் 2 பேர் இருக்காங்கடா. ஏய் ஏய் அண்ணு அப்பா. ஏய் அட்டு அப்பா பிரியாமாவெல்லாம் யார் எழுப்புறது? நான் ஏன் எழுப்புறேன், நீங்க தான் எழுப்பணும். You give man, why me?
டேய் என்ன கடிக்க சொல்லடா அவன் பண்ண கடிக்க சொன்னாடா டேய் நில நீ யாரை கடிக்க சொன்ன பண்ண டேய் பண்ண கடிடா அவன் என்ன கடிக்க சொல்லடா பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவின் ஒளி இல்லை ஹாய் குட் மார்னிங் ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கேயே 6 மணிக்கு எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாருக்கும். ஓகே குட் மார்னிங். குட் மார்னிங். நிலநவிலன் டாஸ்க் கம்ப்ளீட்டட் ஏந்துட்டாங்க. மக்களே இதுக்கு மேல படுக்க முடியாது. நாங்களும் எந்திரிச்சு வந்துறோம். அடுத்து எங்கங்கறத உங்கள்ட்ட காட்றோம். மக்களே இங்க ஒரு பக்கம் எல்லாரும் தூங்க. எங்க இதெல்லாம் ஓடி வரீங்க? ஏய் ஏய் எல்லாரும் தூங்குறாங்கடா. ஏய் எல்லாரும் தூங்குறாங்கடா. ஹலோ ஏய் எழுப்ப சொல்ல உன்னை தூங்குறாங்க சத்தம் இல்லாம இருங்க. நிலநவிலன் இது இல்லனா டோர் புஷ் பண்ணும்போது அப்படியே மேல விழுந்துரும். இந்த டோர் பண்ணும்போது அதுல மாட்டிக்கும். அப்பதான் டோர் கீழே விழாது. ஓகேவா? நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட்டோட ஃப்ரண்ட் வியூ இது தான். பார்த்துங்க, கையை பார்த்து பயந்துடாதீங்க, அது க்ளவுஸ் தான். ஸோ திஸ் இஸ் கொடைக்கானல் ஃப்ரம் வில்லேஜ். மக்களே ஃபேஸ் இப்படி இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. போட்ட ஆட்டத்தில் செம்ம டயர்டாக வந்து தூங்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் இப்படிலாம் இருக்குது. வாங்க ஹலோ குட் மார்னிங். செம்ம தூக்கமா? செம்ம தூக்கம், செம்ம குளிர், முடியல. இப்போ கூட க்ளவுஸ் எல்லாம் கழட்டணும்னு நினச்சேன், குளிர்ச்சி மறுபடியும் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு என்னன்னா அது வீடு தானே இருக்குது, என்ன குளிர்னு மட்டும் யோசிக்காதீங்க. எவ்வளோ ஓப்பனாக எங்களுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக வந்து கோடை மலை. ஸோ இது வந்து கோம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோம்பையில் வந்து ஃப்ளேவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கோம்பை தான் அடுத்த கோடை அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றுறதுக்கு அவ்வளோ தூரத்துக்கான அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதில் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ஓப்பனிங் செரமனிக்கும் நாங்கள் வந்திருந்தோம். அண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த நாங்கள் தங்கியிருக்கிற இந்த ஃபார்ம் வில்லா பொறுத்த வரைக்கும் வந்து கொடைக்கானல்லேருந்து கொஞ்சம் கீழே தான், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து கீழே தான். அதுக்கு 2 காரணம் அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கொடைக்கானல் வந்து பயங்கர சில்லாகவே இருக்கும். சில டைம் வந்து குழந்தைங்களுக்கும் வந்து அது கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு கிளைமேட்டாகவும் அப்பப்போ இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் வில் பொறுத்த வரைக்கும் வந்து எப்போவுமே வந்து அந்த கொஞ்சம் கீழே அவங்க பிளான் பண்ணி கட்டியிருக்கிறதுனால கிளைமேட் வந்து குழந்தைங்க எப்போவுமே வந்து ஆட்டம் போடலாம், எல்லா நாளும் எல்லா சீசன்லேயும் வந்து வரலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பக்காவாக வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம், டூ செக் இட் அவுட். நிச்சயமாக உங்கள் குழந்தைங்க, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ஸ்பாட். ஃபுட்லேருந்து சர்வீஸ்லேருந்து ரூம்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபார்மில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு உள்ளே வந்து எல்லோரும் இப்போ வந்து எதிர்ச்சிட்டாங்க. அடுத்து இன்றைக்கி எங்கே போகிறோம் என்னங்கிறத வந்து தொடர்ந்து காட்டுறோம். அதுக்கு முன்னாடி எகைன் இந்த 360 வியூ உங்கள்கிட்ட காட்டுறேன். அது என் பொண்டாட்டியோட காட்டுறேன். அண்ட் அது பின்னாடி தெரியுதுலாம் வந்து குடில்ஸ், அதெல்லாம் ஒரு வந்து இண்டிவிஜுவலாக அந்த நியூலி மேரிட் கப்புள்ஸ்லாம் வருவாங்க. அண்ட் அந்த குடிலுக்கு அந்த பக்கம் ஜீப் இருக்குது இல்லையா, அது அதுக்கு கீழே அந்த வெள்ளையாக தெரியுது பாருங்க, அதெல்லாம் வந்து கிளாஸ் ஹவுசஸ், அதெல்லாம் அதுக்கு அந்த பக்கம் இருக்குது. அண்ட் நாங்கள் இருக்கிறது வந்து டியூயல் டெக்கர் ஹவுசஸ், அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் இருந்தது. உனக்காக நான் கட்டி கொடுத்த அரண்மனை மாதிரியே இல்லை, செம்மையாக இருக்கு. ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1499 per person அந்த பேக்கேஜ் போட்டிருக்காங்க. அதில் அவங்க வந்து ட்ரெக்கிங் அழைச்சிட்டு போகிறாங்க, ஃபுட் கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமாக இங்கே இருக்கிற நிறைய ஸ்பாட்ஸை வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. போட் ஹவுஸில் சாப்பிட்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கச்சக்க டிஷ்ஷஸ் சாப்பிட்ற மாதிரி. ஸோ வந்து நீங்கள் வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு அந்த பேக்கேஜ்குள்ளே இருக்குது. அது நேற்று லான்ச் பண்ணிவிட்டு இதெல்லாம் கேள்விப்படும் போது நிச்சயமாக பார்க்குற நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நாங்களும் ஆசைப்பட்டோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். இந்த மாதிரி டூர் பண்ணணும், நிறைய இடங்களுக்கு வந்து சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டெஸ்டினேஷனில் ஒரு பிளேஸாக கண்டிப்பாக ஃபார்மில் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் இவங்க கொடுக்குற ஐட்னரியை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ திருப்பி நாங்கள் வந்து அந்த என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் வந்து இந்த ராணிக்கல் குளிக்கிற அந்த பாண்டில்
ஆமா நம்ம தூரத்துல இருந்தா பார்க்கலாம் ஏன்னா தண்ணி அவ்வளவு ஜில்லுங்குது லைட்டா கையை விட்டு பார்த்தோம் உதற ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வந்து இங்க உட்காந்து இங்கே பிங்கோட பிங்காக மேட்ச் ஆனதுனால தெரியல கையில் பாருங்க ஃபுல் ஸ்வெட்டர் போட்டு உட்காந்துருக்கு. இத்தனைக்கும் வந்து 5 டிகிரி இங்கே கம்மி தான். வந்துட்டாங்க அடுத்து. மனம் ஏண்டா எவ்வளோ நல்ல எவ்வளோ நல்ல லொக்கேஷனுக்கு என்ன பண்ணுறா பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம் மக்களே நானாச்சும் பரவாயில்ல, சரி நாங்களாச்சும் பரவாயில்ல 2 க்ளவுஸோட முடிச்சிட்டோம். அங்கே ஒரு வயசு பாருங்க. என்னடா பெரிய லண்டனு. குளிர் தாங்கறங்க உள்ள பாருங்க உள்ளன்னு சொல்லிட்டு மேல ஒரு படு ஜாக்கெட் தாங்கல இதுக்கே. எப்படி உட்காந்துருக்க? ஸோ அடுத்து என்ன டீ குடிக்க போறீங்களா? எங்க போறீங்க? எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரு டீ சாப்பிட போறோம். ஃப்ரெஷ் ஆகுறோம். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். அடடா சூப்பர். அண்ட் முக்கியமா அவங்க 7 மணிக்கே டீலாம் கொண்டு வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மணி எக்ஸாக்டா எத்தனை தெரியுமா? ஏன் அவங்க டீ அண்ட் அவளை தூக்கிட்டு வந்து வச்சதுல நான் பார்த்தேன். உனக்கு ஏதாவது கம்பெனி கொடுக்க எழுப்பி விட்டா? அவங்க தான் என்னை எழுப்பி விட்டது. 6 மணிக்கு வந்து 2 பேரும் என்கிட்ட சொல்றானுங்க, வைசுமா எல்லாரையும் எழுப்பி பார்த்தேன், யாரும் எந்திரிக்கல, நீ மட்டும் எந்திரி, நம்ம 3 பேரும் விளையாடலாம்னு சொல்லி என்னை எழுப்பி இவ்வளோ நேரம் நான் விளையாடி டயர்ட் ஆயிட்டேன். டீ குடிக்க போல 2 ஜீவனுக்கு பால் ஊட்டி விட்டு நான் வேடிக்கை பார்க்க போறேன். எனக்கு பால் பிடிக்காது, அதே மாதிரி உங்களுக்கும் பால் பிடிக்காதுன்னா கீழே கருத்துக்களா பதிவு பண்ணுங்க. நம்ம ஒரு ஐஃபை அடிச்சு திருப்பலாமா? ஓகே வாங்க வாங்க டீ. அடடா ஃபன்னிங்க. வைஷாலி அண்ட் பிரியா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வீடு கட்டிட்டு இருக்காங்க அழகா கல்லு வச்சு. ஆனா அது கட்டாம ஏன் உடைக்கிறானுங்க தான் எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய மலை பிரதேசத்துல இவங்க வந்து ஒரு காட்டேஜ் ரெடி பண்றாங்களா? ஓ டூரிஸ்ட் ஸ்பாட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த சைஸ்க்கு அவங்கள மாதிரி இருக்கவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் டி சூப்பர் டி. ஓ வுட்ல கட்டுறீங்களாடி? சூப்பர் டி. வுட்ல வந்து எப்படி உள்ள ஃபேன் லைட்லாம் இருக்குமா? ஓ சரிங்க சரிங்க. என்ன அவசரப்பட்டு கேக்குறீங்க? இப்பதான் பேஸ்மெண்டே ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது வீடு கட்டணும், வில்லநவில வந்து கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா டு கான்டாக்ட் அஸ். ஓகே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மரத்துல கட்டணும், அது உடைஞ்சு யாரும் உடைச்சாங்க. லெவல்ல கட்டணும், அது உடைச்சாங்க. நாங்க வுட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. வுட் யாரும் உடைக்க முடியாது. ஓ வாவ் வாட் அ பிரெய்னி. இருங்க அவங்க இந்த எதுல கட்டனாங்க? மரத்துல கட்டணும். ஏ ட்ரீ ஹவுஸ். ஓ ஓகே ஓகே. எங்கடா இருக்கு? எங்கடா கட்டிருக்கீங்க? காட்டுங்கடா. இப்பதான் கட்டிட்டு இருக்காங்கங்க. ஓ சரி ஓகே. பேஸ்மென்ட் தான் ரெடியா இருக்கு. வீடு நாளைக்கு ரெடி ஆகும். இவங்க இதுக்கு முன்னாடி கட்டினது இந்த இருக்கு பாருங்க. இதுவா? இத கட்டிட்டு தான் அடுத்து கேம்ப் ஃபயர் வீட்டுக்கு. ஓ கேம்ப் ஃபயர் அது. சரிடா. ரைட்ரா. இல்ல வேற ஏதோ சொல்றான். சரிடா சரிடா. நீங்க கட்டி முடிங்க. நாங்க போய் சாப்பிட்டு வந்துடுறோம். ஓய் இல்ல இல்ல வுட். அரவிந்த் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கடா? கேம்ப் ஃபயரா? வீடு கட்டிட்டு இருக்காங்களாம். ஏன் அப்பாக்கு வீடு கட்டி கொடுத்தீங்களாடா? இங்கேயே வந்து ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு வுட்ல வீடு. ஓ ஃபார்ம் வில்ல பார்த்துட்டு அதே மாதிரி அப்பாக்கு வீடு கட்டுறாங்க போல. உள்ள ஏசி இருக்குதா? வீடு கட்டியாச்சுடா. உள்ள வீடு கட்டியாச்சு. இங்க போறா. டேய் கட்டியாச்சுனா கிரக பிரவேசத்துக்கு என்ன கூப்பிடுங்கடா. நானும் வரட்டேன்டா வீட்டுக்குள்ள. நவிலன் ஏய் என்னடா இந்த வீட்டுக்குள்ள ஸ்விமிங் பூலே இல்ல? இருக்குடா. எங்கடா இருக்கு? ஏய் இருக்குடா. உள்ள இருக்கு. இந்த பாரு கட்டி முடிச்சிடுடா. ஏய் இது அப்பாவோட பெட்ரூம் எதுடா? இதுவா? அப்பா அப்பா இது கார்த்தி மாமா. ஓ கார்த்தி மாமாவும். கார்த்தி மாமாக்கு இது. இது அண்ணு அப்பா இது வைசு அம்மா இது. அண்ணு அப்பாக்கு இது வைசு அம்மாக்கு இதா? டேய் அப்ப உங்க 2 அப்ப உங்க 2 பேர் நீங்க ஹால்ல படுத்துக்கிறீங்களா? இல்ல இப்ப புது ரூம் வந்துருச்சு பாரு. அதான் நிலநவிலனுக்கு. என்னது? இப்போ இன்னொரு ஒரு கல் வந்து பாரு. அதான் ஒரு ரூம். இப்பதான் கல்ல உடைக்கறாங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே இப்ப கட்டிடுங்க. ரூம் வந்துருச்சு. இது யார் ரூம்? பிரியம்மா. பிரியாமாக்கு. அட்டுமாக்கு தனி ரூம், பிரியாமாக்கு தனி ரூம். நிலநவிலனுக்கு. நிலநவிலனுக்கு. அது வந்து வைசு அம்மா. ஓகேடா. இது வந்து வைசு அம்மாக்கு 2 ரூம். சரி இப்படியே வீடு கட்டாதீங்கடா. இது வந்து நிலநவீனனுக்கு. சரி மாடி வீடு. நிலநவிலன் மட்டும் ஒண்ணா எங்க 4 பேருக்கு தனித்தனியா? ஆமா. சரி இங்க பாரு. நிலநவிலன் உங்களோட ரூம் நடுவுல தான் எங்க வீடு. ஓய்யோ எல்லாருக்கும் நடுவுல தான் அவங்க ரூமை தள்ளிட்டான். பாருங்க நடுவுல வச்சுட்டான். ஓகே. ஏய் உங்க ரூமை தூக்கி மாடி வீடா கட்டிடலாம்டா. எதுக்குடா மாடி வீடா? இதெல்லாம் பெருசா இருக்கு. யார் அச்சமாக்காது. அது கிச்சன் சமைக்க வேணாமா? உயிர் வாழணும்ல. ஓகே
சரி நீங்க கட்டி முடிக்கட்டும், நம்ம போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். ஓகே, வீடு கட்டிட்டு கிரகபிரவேசத்துக்கு கூப்பிடுங்க. ஓகே சரி, மேஸ்திரி கொத்தனார் சரியா வேலை செய்யறாரான்னு பாருங்க. எல்லாம் முடிச்சு இங்கேயே சமைச்சு சாப்பிடுங்க. அரைகுறையா கட்டி அவனே முடிச்சுட்டான். ஏய் சாப்பாடுலாம் கொடுங்கடா. கிரகப்பிரவேசம்னா டெக்கரேஷன்லாம் பண்ணணுமே. சாப்பாடு போடுங்கடா. இன்னைக்கு அந்த பக்கம் இன்னைக்கு மாடியில, நாளைக்கு தான் இந்த வீட்டுக்குள்ள. ஓகே, மாடி வீட்ல கிரகப்பிரவேசம் மாடியில, நாளைக்கு வீட்டுக்குள்ள. ஓகே ஓகே சரி, சந்தோஷம். உங்க சந்தோஷம், உங்க விழா சொல்லிருங்க. சந்தோஷம். உங்க விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க. கொடுப்பீங்களா? கொடுப்போம். பாய், வணக்கம் சொல்லிடமா. பாய். அங்க கார்த்தி மாமாக்கு முடிக்கல. அடுத்து கார்த்திக் ஒரு ரூம். மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து நிலநவிலன் சார்பாக ஒரு வீடை நாங்க இலவசமா கொடுக்குறோம். கொடுக்க மாட்டோம். நீங்க வீடியோ அடுத்த வீடியோல பாருங்க, கொடுக்குறோம். ஓகே பாய். அடடா, இந்த மலைக்கு மேல இந்த ஜெட்டு டேய் பார்க்கும் போது எப்படி இருக்கும்? நாமளே உயரத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, நம்மளுக்கு தாண்டி ஒண்ணு போயிட்டு இருக்கு பாரு. ஏ அப்பாடி, எங்கடி போறீங்க? வாக்கிங்கா? எங்க போறோம்? வெளியில வாக்கிங். வாக்கிங் போறீங்களா? போங்க. நம்ம அப்படியே அந்த மலையில இப்படி இறங்கி அப்படி ஏறி போலாம்னு நான் யோசிச்சேன். ஆனா இது வந்து கரடி சீசனா, வந்து யானை மட்டும் இருக்காது, கரடியும் இருக்குன்னாங்க. அங்கேயே பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்களும் கேர்ஃபுல்லா வாங்க. ஒரு கேங் இப்போ எங்களுக்கு முன்னாடி அவங்க கிளம்புறாங்க. இப்போ இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நாங்கள் இன்றைக்கி நைட் அப்படியே கிளம்புறோம். ஸோ இவங்க தான் 17வது ஹனிமூனை முடிச்சுட்டு இப்போ கிளம்புறாங்க. ஸோ வந்து அவங்க 18வது ஹனிமூன் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜ் என்ன? ஸ்வேதா விஜய் ஓகே. ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்வேதா விஜய், இவங்களோட விஜயகந்தன். நீங்கள் ஸ்வேதா விஜய்க்கு மட்டும் தான் இன்பாக்ஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது. நீங்கள் விஜயகந்தன் இன்வாக்ஸ் பண்ணி அவங்கள நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கூப்பிடலாம். அண்ட் இவங்களுடைய கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கற்றுக்கலாம் சொல்லுங்கள்.